சோத்துப்பாறை அணையில் இருந்து குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்காக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நீரை திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள சோத்துப்பாறை அணையிலிருந்து குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்காக நீர் திறக்க வேண்டும் என்று பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையினை ஏற்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சோத்துப்பாறை அணையில் இருந்து இன்று முதல் நீர் திறக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து சோத்துப்பாறை அணையில் இருந்து இன்று காலை சிறப்பு பூஜைகளுக்கு பின் வினாடிக்கு 30 கன அடி வீதம் நீரை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்து திறந்துவிடப்பட்ட நீருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரவேற்றார். இன்று முதல் அடுத்த 51 நாட்களுக்கு வினாடிக்கு 30 கன அடி வீதமும், அதற்கு அடுத்த 30 நாட்களுக்கு வினாடிக்கு 27 கன அடி வீதமும், அதற்கடுத்த 59 நாட்களுக்கு வினாடிக்கு 25 கன அடி வீதமும் என மொத்தம் 141 நாட்களுக்கு 331.95 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. இந்த நீர் திறக்கப்படுவதன் மூலம் பெரியகுளம் நகர குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுவதுடன் பெரியகுளம், தாமரைக்குளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம் ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 2865 ஏக்கர் விவசாய நிலங்களும் பாசனம் பெறும். விவசாயிகள் சிக்கனமாக நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று பலனடைய வேண்டும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அப்பகுதி மக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்று நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் SBM சையது கான், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன், தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லவி பல்தேவ் மற்றும் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.